காலை வணக்கம் மாணவர்களே. இன்று நம்ம பார்க்க போறது என்னன்னா இலக்கண குறிப்பு. இலக்கண குறிப்புல ஃபர்ஸ்ட் பாருங்க, மை போட்டிருக்காங்க. இங்க வந்து செங்கையல், வெண்சங்கு போட்டிருக்காங்க. பண்பு தொகைன்னு போட்டிருக்காங்க இல்லையா. செம்மை, செம்மைன்னு பிரிக்கக்கூடிய எல்லாமே பண்பு தான். செம்மை, வெண்மை, கருமை. அது மட்டும் இல்லாம நம்ம விளக்கம் பார்க்கணும்னா, இந்த மாணவன் மிகவும் அழகானவன், இந்த மாணவி மிகவும் அழகாக எழுதும் தன்மை உடையவள், இப்படி அவங்களுடைய பண்புகளை சொல்றதும் பண்பு தொகை தான். நம்ம அந்த கொடுக்கப்பட்ட வார்த்தைகளை நன்கு வாசித்து விளக்கம் கண்டறிந்த பின்பு எழுதணும்னா பண்பு தொகை எல்லாத்துலயும் எழுதிடலாம். பொதுவாக தொகைன்னு எழுதினாலே தொக்கிங்கிற மீனிங்க்கு தொகைன்னு பொருள்னு சொல்லுவாங்க. தொகை தொக்கி நிற்கிறது, அதுக்கு என்ன பொருள்னா மறைந்து வருவது. ஏதாவது ஒரு எழுத்தோ உருவோ சொல்லுருபுகளோ அதுல மறைந்து இருக்கும். அப்போ இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன்ல செங்கையல்னு இருக்கு. செங்கையல்ல எது மறைஞ்சு வந்திருக்கு? இந்த மை விகுதி. இந்த மை என்கிற விகுதி உருபு மறைந்து வந்துள்ளது. அதில் அடுத்ததுல பாருங்க வெண்சங்கு, வெண்மையான சங்கு, கடல்ல கிடைக்கக்கூடிய சங்க வெண்சங்குன்னு எழுதியிருக்கிறாங்க. அடுத்து பாருங்க முக்காலம். முக்காலம் வந்து முக்காலம்னா வினை தொகையில தான் பெரும்பாலும் நம்ம டான் அடிப்போம், வினை தொகைன்னு சொல்லுவோம். முக்காலம்னா இறந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம். இந்த மூன்றையும் மறைத்து சொல்லுவது. வினை தொகையில தொகையினாலே தொக்கி நிற்கிறது, மறைந்து வருவது. இப்போ மறைந்து வருவதுதான் வினை தொகை. காய் நெல்னு எழுதியிருக்காங்க. காய்ந்த நெல், காய்கின்ற நெல், காயும் நெல். நம்ம வீட்டுல வந்து நெல் காய போட்டிருப்பாங்க இல்லையா, அதை பார்த்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஞாபகமா எழுதி கொள்ளலாம். மூன்று காலமும் மறைந்து வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் இதுல காய்ந்த நெல். காய்ந்த நெல் எந்த காலம் மறைந்து வந்திருக்குது? கடந்து போயிற்று. காய்ந்த நெல், நேற்று காய்ந்த நெல் அப்படி எடுத்துக்கலாம். காய்கின்ற நெல், கின்று காய்ந்து கொண்டிருக்கிறது, இப்போதான் அந்த செயல் நடந்துகிட்டு இருக்கு. அடுத்து வந்து காயும் நெல், என்ன திருப்ப இன்னொரு அடுத்த மூட்டை நெல் அடுத்த பானையில வெந்துகிட்டு இருக்கு, அடுத்து காய போடுறதுக்கு ரெடி ஆக்கிட்டு இருக்காங்க. அப்போ காயும் நெல்லுங்கிறது வந்து வேற ஒண்ணு இல்ல, இனிமேதான் காய போட போறாங்க. பொதுவா வினை தொகையில எல்லாமே பொங்கு கடல், பொங்கு கடல், பொங்கிய கடல், பொங்குகின்ற கடல், பொங்கும் கடல். அப்போ மீனிங் வந்து உங்களுக்கு தடுமாறினாலும் இந்த பொங்கும் காயும் இனிமேதான் நம்ம நடக்க போகுது, அந்த செயல் வந்து இனிமேதான் நடக்க போகுது. அதுதான் நிகழ்காலம், எதிர்காலம், வருங்காலம். இந்த மூன்றையும் மறைத்து சொல்லுவது வினைத்தொகை. போன்ற போல, போன்ற, ஒப்ப, உருள, மான, கடுப்ப, அன்ன, இன்ன, இதெல்லாம் சொல் இடையில வரக்கூடிய